Hi students, this is Vijay Max. Example 2.29. Simplify sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18. இதை simplify பண்ணி இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first given எடுத்துக்கலாம். Given equal to sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18. So first பாருங்க இந்த sin pi by 6 plus I cos pi by 6 எப்பவுமே நம்மளுக்கு போலார் ஃபார்ம்ல பாருங்க ஃபர்ஸ்ட் cos வரணும் செகண்ட் வந்து sin வரணும். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா I பக்கத்துல எப்பவுமே sin தான் வரும். சரியா? நம்ம போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா cos theta plus I sin theta அப்படி தான் நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரியல் பார்ட்ல sin இருக்கு, இமேஜினரி பார்ட்ல cos இருக்கு. இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். sin வர இடத்துல cos வரணும், cos வர இடத்துல sin வரணும். அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து பாருங்க. sin theta plus I cos theta can write as cos of pi by 2 minus theta plus I sin of pi by 2 minus theta. அதாவது sin thetaன்னு சொன்னாலும் cos of 90 minus thetaலும் ரெண்டு ஒன்று தான். ஏன்னா cos of 90 minus theta sin theta. அது மாதிரி I பக்கத்துல sin of 90 minus thetaனாலும் cos ஒன்று தான். ஏன்னா sin of 90 minus theta means cos theta. இப்போ இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ sin theta அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுத பாருங்க. cos of 90 அப்படின்றது அந்த pi by 2 minus thetaன்றது தான் இந்த pi by 6 plus I இந்த cos theta பதிலா sin அப்படின்னு எழுதுறோம். sin of pi by 2 minus இந்த thetaன்றது நமக்கு என்னது pi by 6 ஓகே whole power 18. so then உள்ள LCM எடுக்கிறோம். LCM எடுக்கும்போது பாருங்க cos of இங்க denominator 6 இருக்கு, இங்கேயும் நம்ம 6 வரனா 3/3 மல்டிப்ளை பண்ணா denominator 6 ஆயிடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 3/3 அப்படின்னு அர்த்தம். நியூமரேட்டர் 3 டினாமினேட்டர் 3 மல்டிப்ளை பண்ணா LCM சேம் ஆயிடும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப டினாமினேட்டர் பாருங்க நமக்கு LCM வந்து 6, நியூமரேட்டர் எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? இங்க ஆக்சுவலா நம்ம 6 இருக்கிறதுனால அது 1 டைம் தான். 3 pi minus pi by 6 plus I sin of இங்க இதே தான். என்ன வரும்? 3 pi minus pi by 6 whole power 18. Okay. Then next step, this is cos of 3 pi minus pi na, that is 2 pi by 6 plus I sin of 3 pi minus pi na, அது வந்து நம்மளுக்கு 2 pi by 6 whole power 18. Then இது 2 1 times, இது வந்து 3 times அப்படின்னு கேன்சல் ஆச்சுன்னா, இது அதே மாதிரி 2 1 times, இது வந்து 3 times கேன்சல் ஆச்சுன்னா, பேலன்ஸ் ஆங்கிள் பாருங்க cos pi by 3 plus I sin pi by 3 whole power 18. இப்போ நம்ம ஆக்சுவலா போலார் ஃபார்ம் பாருங்க cos theta plus I sin theta பாருங்க ரியல் பிளேஸ்ல cos இமேஜினரி பிளஸ் sin வந்துருச்சு. இப்போ cos pi by 3 plus I sin by 3 whole power 18 னா இந்த 18 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆங்கிள் பக்கத்துல எழுதிக்கலாம். போலார் ஃபார்ம் நம்ம டிமோசர் கண்டிஷன்ல போலார் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இந்த பவர் 18 வந்து ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாருங்க cos இந்த 18 வந்து ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 18 pi by 3 plus I sin 18 pi by 3. So பாருங்க இது 1 டைம், இது நம்ம மல்டிப்ளை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ், இது 1 டைம், இது கேன்சல் பண்ணா நமக்கு 6 டைம்ஸ். அப்ப நமக்கு என்ன வருது பாருங்க cos 6 pi plus I sin 6 pi. So cos 6 pi வேல்யூ இங்க கொடுத்து பாருங்க. cos pi வேல்யூ வந்து 1, sin 6 pi வந்து நமக்கு என்னது 0. அப்ப நமக்கு வேல்யூ பாத்தீங்கன்னா 1 plus 0 ன்னு வரும். the value is 1. அப்ப இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தா நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே.